மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். குட்டி பிள்ளைங்க இங்கே உட்காருங்க. பெற்றோர் அவங்கள சத்தம் போடாமல் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது TN 57 AM 2571 ஸ்கூட்டி. அங்கே கடையை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க போல். கடைக்காரவங்க உங்களை எடுக்க சொல்கிறாங்க. போங்க. 2571. ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை, ஈஸ்டர். ஈஸ்டர் மிக மிக முக்கியமான ஒரு ஆராதனை, ஒரு நாள். இந்த நாள்தான் கிறிஸ்தவம் உலகத்திலே தோன்றிய நாள். ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த நாள் வெற்றியின் நாள். பெரிய ஜெயத்தை தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். சரி, நாம் இன்றைய உயிர்த்தெழுந்த நாளின் செய்திக்கு போகலாம். இந்த உயிர்த்தெழுதலை நாம் படிக்கும்போது அதற்கு முன்னால் நடந்த சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை விட்டவுடன் மேலே இருந்து கீழே வரை திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ரொம்ப திக்காக இருக்கும், அதை கிழிக்கலாம் முடியாது. அப்பேற்பட்ட திரைச்சீலை இயற்கைக்கு மாறான விதத்திலே கீழே இருந்து கிழியாமல் மேலே இருந்து கிழிந்தது. இப்போது யார் வேண்டுமென்றாலும் தேவனிடத்தில் கிட்டி சேரலாம். இதற்கு முன்பு எல்லாரும் பக்கத்தில் போக முடியாது. லேவியர்கள் மட்டும், அதிலும் பிரதான ஆசாரியன் மட்டும் போகலாம். மற்றவர்களுக்கு போவதற்கு அனுமதி இல்லை. போவதற்கு முன்பாக அவன் இரத்த பலியை செலுத்தி இரத்தத்தோடு தான் போக வேண்டும். இன்றைக்கு இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாம் உள்ளே நுழைய வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை மனிதனுக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது, பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது. எல்லாருடைய ஆச்சரியமும் அன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையின் மேலேயே இருந்தது. கல்லறைகள் திறந்தது. ஊரிலே இருக்கிற கல்லறை தோட்டத்திலே அநேக கல்லறைகள் திறந்தது. பூமி அதிர்ச்சி. இந்த கல்லறைகள்லாம் திறப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அங்கே சில பரிசுத்தவான்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பரிசுத்த நகரத்திற்குள்ளே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். உங்கள் ஊரில் இதுக்கு முன்னால் செத்திருந்த ஒரு 10 பேர் திடீர்னு எந்திரிச்சு ஊருக்குள்ளே நடந்து வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசனை பண்ணுங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஷாக் இல்லையா? வந்தார்கள். ஏன்? உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அன்றைக்கு இருந்த மக்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் ஒரு சின்ன சாம்பிள் அவர்களுக்கு காட்டினார். அடுத்தது, இயேசு தன் ஜீவனை விட்ட போது அருகிலே இருந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனிதன் தேவகுமாரன். முதல் ரட்சிப்பு. புறஜாதி மனிதன், இவ்வளவு காலம் எதையோ நம்பி எப்படியோ வாழ்ந்தவன் இங்கே கல்லறைக்கு அருகே வந்தவுடன் சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அடுத்தது, அநேகர் வந்திருந்தார்கள்.
பொதுவாக இப்படி சிலுவை சாவை பார்ப்பதற்கு 1-2 குடும்பத்தார்கள் வருவார்கள், நெருங்கிய நண்பர்கள் வருவார்கள், அதிகாரிகள் நிற்பார்கள். ஆனால் இவருடைய மரணத்தை பார்ப்பதற்கு அநேகர் வந்திருந்தார்கள். அவருடைய நண்பர்கள், சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள், அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள் அநேகர் வந்திருந்தார்கள். அவர் ஜீவனை விட்ட போது எல்லாரும் மார்பிலே அடித்து கொண்டு அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்களால் தாங்க முடியவில்லை இந்த மரணத்தை, அநியாய மரணத்தை. நல்ல மனிதர்களால் தாங்க முடியவில்லை. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அரிமத்தியா என்ற ஊரை சேர்ந்தவன். அவனுடைய பெயர் யோசேப்பு. அவன் ஒரு ஆலோசனைக்காரன், சங்கத்திலே இருக்கிறவன், யூத சங்கத்திலே, பெரிய சங்கத்திலே இருக்கக்கூடியவன், பயமில்லாதவன், பரிசுத்தவான், உத்தமன், நீதிமான். அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தவன் என்று அவனை பற்றி வாசிக்கிறோம். அந்த அரிமத்தியா ஊரான் யூதருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கவில்லை. எல்லாரும் சொல்றாங்க, இல்லை இவரை சிலுவையில் அறைய வேண்டும். அதற்கு ஒத்துக்கொள்ளாதவன், நேர்மையான மனிதன். அவன் போகிறான், போய் பிலாத்துவிடம் தைரியமாக கேட்கிறான். யாரும் லேசா பிலாத்துக்கிட்ட போக முடியாது. அவன் போய் கேட்குறான், அவர் மரித்து போனார், அவருடைய பாடி எனக்கு வேணும், புதைக்கணும். இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா? ஏனென்றால் சிலர் சிலுவையிலே 2 நாள் 3 நாள் உயிர் போகாமல் தொங்கிக் கொண்டே இருப்பார்கள். பாவிகள் அங்கே தொங்க விட்டிருப்பார்கள். அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இவரோ எல்லாரும் நிற்கும் போதே, அப்போதே அதிகாரிகள் இடத்தை காலி பண்ணும் முன்பாக இயேசு தேவைக்கும் அதிகமான கிரயத்தை செலுத்தினவர் உடனே மரித்து போனார். அவர் ஆவியை பிதாவிடத்திலே ஒப்படைத்து விட்டார். இப்போது அவருடைய ஆவி பிதாவுடைய கையில் இருக்கிறது. சரீரம் அங்கே தொங்குகிறது. இந்த நல்ல மனிதன் போய் கேட்டு வாங்கி ஒரு மெல்லிய துப்பட்டி, மரியாதைக்குரிய விதத்திலே அவருடைய சரீரத்தை இறக்கி அதனால் அதை சுற்றி எடுத்துக்கொண்டு போகிறான். எங்கே போகிறான்? கன்மலையிலே தனக்காக, தன் குடும்பத்திற்காக வெட்டப்பட்ட புதிய கல்லறையிலே, இதுவரை யாரும் வைக்காத புதிய கல்லறையிலே அவரை கொண்டு போய் வைக்கிறார்கள். பிறகு பெரிய கல்லை புரட்டி, மனிதர்களால் ஒரு மனுஷரால் 2 மனுஷரால் தள்ள முடியாது, பெரிய கல். இன்றைக்கும் அந்த கல் அங்கே உட்காந்துருக்கு. அந்த கல்லை பார்க்குறப்பமே நம்ம உயரத்துக்கு இருக்கு. பெரிய கல், வட்டக்கல். அதை வைத்து மூடிவிட்டு போகிறார். என்ன நடக்குது? ஆண்டவர், என்ற நேசர், என்ற மீட்பர், என்ற ராஜா, என்ன நடக்குது? பார்ப்பதற்கு பின்னாலேயே மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், இன்னும் பாருங்க பெண்கள் போய் பார்க்கிறார்கள். இந்த 2 பெண்களும் அங்கேயே உட்காந்துட்டாங்க. இந்த சடங்குகள்லாம் முடியட்டும், இடத்தை நல்லா பார்த்துக்கலாம். அதே போல பார்த்து கொண்டு திரும்பி போகிறார்கள். போய் அடுத்த நாள் ஓய்வு நாள், அன்றைக்கு வேலை செய்யக்கூடாது. எனவே இந்த பெண்கள் அடுத்த நாள் வந்து கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் அவருடைய சரீரத்தின் மேலே பூசுவதற்காக ஆயத்தம் பண்ணிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஓய்வு நாள் முடிந்தவுடன் அவர்கள் வருகிறார்கள். வரும்போது பேசிக்கொண்டு வருகிறார்கள். யார் நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவான்? எடுக்கலாம். லூக்கா 24:1 முதல் வாசிக்கிறேன். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில்
அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. எங்க போனாங்க மற்ற 11 பேரும்? காணலையே அவங்கள. ஆனா இந்த பெண்கள் போறாங்க. கர்த்தர் இவர்களை நம்பி இவர்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். என்ன ஊழியம்? இயேசு உயிர்த்தார், போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அதுதான் ரட்சிப்பின் செய்தி. ஈஸ்டர் அதுதான். மரணத்தின் கூர் முறிக்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மற்ற எல்லாரையும் நீ ஜெயிக்கலாம், ஆனால் இரட்சகரை உன்னால் ஜெயிக்க முடியாது. அவர் உயிர்த்தெழுந்தார். இவர்கள் போய் சொன்னார்கள். சொன்னவுடன் 11 நண்பர்கள் என்ன சொன்னாங்க? அவர்கள் சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. பைபிள் அப்படி எழுதியிருக்கு. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. அவர்கள் விசுவாசிக்கவில்லை, வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவங்க யோசிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு, நம்ம தலைவர் இறந்துட்டார், அவ்வளவுதான். அதற்கு முன்னால் இன்னொரு சம்பவம் நடந்தது. இந்த யூதர்கள் போகிறார்கள் பிலாத்துவிடத்திலே. அந்த எத்தன் உயிரோடு இருக்கையில் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருக்கிறான். அவனுடைய சீஷர்கள் வந்து இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள், பிறகு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பொய் சொல்லுவார்கள். எனவே நீர் காவல் போட வேண்டும். பாவம் பிலாத்து ஏற்கனவே சொல்லிட்டான், இந்த நீதிமானிடத்தில் ஒரு தவறும் இல்லையே, பாவம் செய்யவில்லையே, குற்றம் இல்லையே, ஏன் அவரை பிடித்து கொண்டு வந்தீர்கள்? பொறாமையினாலே பிடித்தீர்கள் என்று நான் அறிவேன், அவரை விடுதலையாக்குகிறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தான், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறான், கல்லறைக்கு காவல் போடுங்க. ஆனால் பிலாத்து சொல்லிட்டான், உங்ககிட்ட போர்ச்சேவகர் இருக்காங்கல்ல, நீங்களே போய் போட்டு எவ்வளோ தூரம் பத்திரப்படுத்த முடியுமா பத்திரப்படுத்திக்கோ, போ, என்கிட்ட வராத. அதே போல் அவர்கள் கல்லறைக்கு ஆட்களை போட்டார்கள். மேலே இருந்து தேவதூதன் இறங்கின உடன் இவர்கள் அத்தனை பேரும் செத்தவர்கள் போல் ஆனார்கள். பைபிள் சொல்லுது, நம்பிக்கை செத்து விட்டது, அவர்கள் விசுவாசம் செத்து விட்டது, அவருடைய மதம் செத்து விட்டது, செத்தவர்கள் போல் ஆனார்கள். எந்திரிச்சு ஓடுறாங்க, ஓடி போய் சொல்றாங்க பிரதான ஆசாரியன்ட்ட. பிரதான ஆசாரியன் கையும் ஓடல காலும் ஓடல. கூப்பிடுறான் மூப்பர்களை, என்னப்பா செய்யலாம், காணாமாமே, கல் திறந்திருக்காமே, 2 பேர் வந்து இறங்குனானாமே, இவ்வளவு சொல்றான். ஒன்றும் வேண்டாம், காசை கொடு இவனுங்களுக்கு, வாயை மூடு. பணத்தை கொடுத்தா வாயை மூடிக்குவானுங்க. தேவையான பணத்தை அள்ளி கொடுத்து, இதை குறித்து எங்கும் யாருடனும் பேசக்கூடாது. கேட்டால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் அதிகாலையில் வந்து நீ விழுந்த, ராத்திரி தூக்கிட்டு போனது வரைக்கும் நீ என்ன பண்ண? நீ ராத்திரியே வந்து சொல்லியிருக்கணும்ல. அது கொஞ்சம் மூளை இருக்கிறவங்க கேட்கலாம், மற்றவன்லாம் என்னத்தை கேட்பான்? இங்கே கல்லறை காத்தவர்கள் விழுந்து போனார்கள். இந்த பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் வந்து சொல்லுகிறார்கள். அதிலே மற்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவு வார்த்தை சொன்ன பிறகு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பேதுருவுக்கு ஏதோ ஒன்று தோணுது. சரி போய் பார்க்கலாம். பேதுருவும் அவனோடு கூட இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீஷனும் ஓடி வருகிறார்கள். வந்து அப்படியே நிற்கிறான். அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்து, கல்லறைக்குள்ளே போகலாமா, கல்லறைக்குள்ளே இறங்கலாமா,
சிலருக்கு கல்லறை பக்கம் போனாவே மயக்கம் போட்டுருவாங்க, அம்பிட்டு பயம். அவன் உள்ளே போகிறான், பேதுரு பின்னால் வந்துட்டு அப்புறம் உள்ளே போகிறான். போய் பார்க்குறான், தலையில் போட்டிருந்த துணி சரியாக அங்கே அவுத்து வச்சிருக்கு, மற்ற துணியெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன நடந்திருக்கும்? அதுக்கு பிறகு அடுத்த சீசனும் மெதுவாக உள்ளே வர்றான். சரி, கல்லறைக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்க்கிறார்கள், திரும்பி போகிறார்கள், போய் வீட்டிலே இருக்கிறார்கள். என்ன நினச்சிருப்பாங்க? யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல. என்னமோ நடந்துருச்சு. இந்த பிள்ளைங்களாம் என்னமோ சொல்லுது சரி, ஆனால் என்னமோ நடந்துருச்சு, யாரோ தூக்கிட்டு தான் போயிட்டாங்க போல. விசுவாசிக்கவில்லை. உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கவில்லை. காணாம், பாடி காணாம். ஆனால் எங்கே போச்சு என்ன ஒன்றும் தெரியலை. இவ்வளவே பார்த்து விட்டு 2 பேர் எம்மா ஊருக்கு போகிறார்கள். எம்மா ஊருக்கு அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். சிலர் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கேட்குறாரு, எப்போ ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? இவங்களுக்கு அவர் இயேசு என்று தெரியவில்லை. அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ காரியம் எருசலேமில் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியல, நீர் அந்நியரோ? இவரை இப்போ அந்நியர் ஆக்கிட்டானுங்க. நீர் அந்நியரோ? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பைபிளில் எழுதியிருக்க வார்த்தைகளை விசுவாசிக்க கூடாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அட, யாருடா இவ்வளவு நம்மளை மந்த இருதயம்லாம் சொல்லுவாங்கன்னு கூட யோசிக்கல. அவர் சொன்னலாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே ஊர் வந்துருச்சு. வந்தோடனே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்புகிறாங்க, வீட்டு பக்கம். இவர் என்ன பண்ணாரு? அப்புறம் போகிறவர் போல ஆமாம் காணப்பட்டார். இயேசு என்ன பண்ணுறாரு? அப்புறம் போவதற்கு அப்படி கொஞ்சம் அவங்ககிட்ட அப்படி ஒன்று காட்டுறாரு. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனால் உண்மையிலே அவர் அப்புறமா போகிறாரு. அவர் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். சரி, இங்கே ஆண்டவர் இந்த பெண்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அடுத்து இவர்கள் எல்லாரும் அங்கே வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். கதவு பூட்டி இருக்கிறது. பூட்டிய கதவு இருக்க ஆண்டவர் அவர் பாட்டு செவுத்து வழியாக உள்ள வந்துட்டார். அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர் கேட்குறாரு, பிள்ளைகளா என்ன இருக்கு சாப்பிட? எல்லாம் சாப்பாடு தான். பொரித்த மீனை கொடுக்கிறார்கள். பிறகு தேன்கூட்டு துணிக்கைகளை கொடுக்கிறார்கள். அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, பார்ப்பா, சரீரத்தோடு தான் வந்திருக்கேன், வெறும் ஆவியாக வரல, சரீரத்தோடு வந்திருக்கேன். தொட்டு பாருங்கடா, சரீரத்தோடு வந்திருக்கிறேன். அதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. சர்ச்சு கிடையாது, ஊழியம் கிடையாது, பரலோகம் கிடையாது, ஒன்றுமில்லை. கிறிஸ்தவமே உயிர்த்தெழுதலில் தான் சுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உயிர்த்தெழுந்தேன் என்று போய் சொல்லுங்கள். சரி, பிறகு அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தனை காணோம். யாரு? தோமா இல்லை. அடுத்து இன்னொரு தடவை கர்த்தர் தோமா இருக்கிறப்ப வந்துட்டார். வந்துட்டு தோமாவை தான் கூப்பிடுறாரு. தோமாவே வா, என்னை தொட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொன்னியா? வந்து தொட்டுப்பாரு, இந்த கையை தொட்டுப்பாரு, இந்த விழாவில் உன் கையை போடு. ஏன்னா அவன் சொல்கிறான், அந்த கையில் அந்த ஓட்டையில் கையை போடணும், விழாவில் கையை போடணும், அப்போ தான் நம்புவேன். அவன்கிட்ட சொல்கிறாரு, கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் இல்லைப்பா, காணாமல் விசுவாசிக்கணும், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார். அவன் விசுவாசிக்கவில்லை. 11 பேருமே அவர் உயிரோடு எழும்புவார் என்பதை விசுவாசிக்காதவர்கள். சரி, இவ்வளவும் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? 7 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க கூட்டணி. அதுக்கு லீடர் வந்து பேதுரு. நல்ல லீடர்ப்பா.
நான் மீன் பிடிக்க போகிறேன். இவங்களாம் என்ன சொன்னாங்க? அண்ணாச்சிகள்லாம், நாங்களும் வருகிறோம். நீ மட்டும் என்ன? நாத்தான் வேல், செபுதேவின் குமாரர் 2 பேர், எல்லாம் டாப் டக்கரு, பெரிய லீடர்ஸு. போனால் நாங்களும் வருகிறோம். போய் இறங்கி மீனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி பார்க்குறான். ராத்திரி முழுசும் பிடிச்சி ஒன்றும் அகப்படவில்லை. கர்த்தர் அங்கே கடற்கரையில் நிற்கிறார். கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, மீன் இருக்கா? ஒன்றும் ஆகப்படவில்லை. யாருக்கோ பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வலது பக்கமாக போடுங்க. வலது பக்கம் போட்டாங்க. மீனை பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். யார்? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். அவன் சொல்கிறான், அவர் கர்த்தர். உடனே பேதுரு பார்க்குறான். ஐயோ, கர்த்தரா? சரியான ட்ரெஸ் கூட போடலை, டமால் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டான். சரியான ட்ரெஸ் கூட போடாமல் மீன் பிடிச்சிருக்கான் பாருங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அவ்வளோ மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஏனால் சொன்னது ஆண்டவர், மீனை கொடுத்தது ஆண்டவர். அதனால் வலையெல்லாம் கிழியாது. அப்படியே கரைக்கு வர்றாங்க. கரைக்கு வந்தால் என்னது? திரும்பவும் சாப்பாடு தான். அவர் அங்கே கறி நெருப்பு போட்டு மீனை சுட்டு, சுட்ட மீன் சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்குறீங்களா? ஆமாம், இல்லைன்னா நான் இப்படி சொல்லுவேன். நல்லா இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலாக அது இதையும் தடவி மேலே வச்சு சுடுவாங்க பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். எண்ணெய்க்குள்ளே போடாமல் அவர் சுட்டு வைக்கிறாரு. எங்கேருந்து அப்பம் அவருக்கு வந்துச்சு? அப்பம் வேற வச்சுருக்காரு. அடுத்து அவங்ககிட்ட கேட்குறா, இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீனில் 2 கொண்டு வாங்க. அதையும் இவங்களுக்கு சமையல்காரர் இவர் சமையல் பண்ணி கொடுக்குறாரு. எல்லாம் கம்முன்னு உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, நான் நிச்சயம் நம்புகிறேன். உடனே அடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாரு? சீமோனின் குமாரனாகிய பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே கூப்பிடுறாரு. எப்பா பேதுருவே, நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் அன்பாக இருக்கிறாயா? அன்னைக்கு சொன்ன உங்களுக்காக சாகனால் நான் சாக ரெடி, நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 3 தடவை என்ன பண்ண? இவனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்படிலாம் எழுதியிருக்கு. சும்மா வாயால் 2 தடவை சொன்னான், அதோடு நிறுத்திருக்க கூடாதா? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். கர்த்தர் 3 தடவை கேட்கிறாரு, அன்பாய் இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரிலும் அன்பாய் இருக்கிறாயா? அந்த அன்பு, தெய்வீக அன்பு இருக்கா? எஸ் லார்ட், எல்லாம் அறிவீர். மனம் உடஞ்சிட்டான். 3 தடவை கர்த்தர் கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஊழியம் செய்வாயாக, என்னுடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பாயாக. மந்தையின் ஆடுகளை சிதறடிப்பவனுக்கு ஐயோ. சபையில் இருக்கணும் ஆடுகள். ஊழியருக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள். ஒவ்வொரு ஆடு எப்படி ஆடுன்னு நல்லா கவனி, உத்து பாரு. ஆடுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடு, போதனையை கொடு, வசனத்தை சொல்லிக் கொடு, நல்ல தண்ணியை குடிக்கட்டும், நல்ல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி படுக்க வை. ஆடுகள் முக்கியமானவைகள். பிரதான மேய்ப்பன் நான். உங்களை நம்பி என்னுடைய ஆடுகளை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆடுகளை ஒழுங்காக மேய்க்க வேண்டும். கர்த்தர் பாருங்க, உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் காட்டுகிற ஒரே காரியம், இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், இவர்களை ஊழியத்திற்கு அனுப்ப வேண்டும். வேற காரியங்கள் ஒன்றுலையும் அவருக்கு அட்டென்ஷன் இல்லை. ஒன்று சேர்க்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார், மரித்து உயிர்த்து எழுந்தார். உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை. இது என்ன கொடுத்திருக்கிறது மனிதனுக்கு? நம்பர் 1,
பாவத்திலிருந்து ரட்சிப்பு. தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான், மரித்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருக்கிறான். அவனுக்கு நம்பர் 1 பாவத்திலிருந்து ரட்சிப்பு. இனி எப்போதும் கடவுளுக்கு உண்மையாக வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கு முன்னால வரைக்கும் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையில் மனிதர்கள் இருந்தார்கள், எல்லா மனிதர்களும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எல்லாரையும் எப்படி கூப்பிட்டாரு? அவர்கள் சர்வன்ட்ஸ், they are not children. பிள்ளைகள் என்று ஒருவரையும் அவர் அழைக்கவில்லை. எல்லாரும் தேவதாசர்கள், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். ஆனால் இப்போ முதன்முறையாக நீங்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் உங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இவர்களுக்காக பரிந்து பேசுதல், இதெல்லாம் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் அடிப்படை. ஆண்டவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். முதல்ல தேவனோடு சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள் மனிதர்கள். ஏன் சொல்றார்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். தேவனோடு நமக்கு சமாதானம். அதுக்கு முன்னால தேவன் கிட்ட பக்கத்துல கூட போக முடியாது. ஆனால் இப்போது சமாதானம். செய்த பாவங்களுக்கு பரிபூர்ண மன்னிப்பு. திரும்பலாம் நினைக்க மாட்டாரு, திரும்பலாம் நினைக்க மாட்டாரு, அதை சொல்லி சொல்லி காட்ட மாட்டாரு, குத்த மாட்டாரு. மன்னிக்கிறார், மன்னித்து மறந்து விடுகிறார். அன்பானவர்களே, மரணம், உயிர்த்தெழுதல் இதை நமக்கு செய்திருக்கிறது. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதுக்கு முன்னால நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே மனிதன் இருந்தான். அவன் நித்திய மரணத்திற்கு பாத்திரனாய் இருந்தான். ஆனால் இப்போது கர்த்தர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, இட்டர்னல் லைஃப், மரணமற்ற வாழ்க்கை, தொடர்ந்து எப்போதும் ஆண்டவரோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதுக்காக தான் ஆதாமை அன்றைக்கு சிருஷ்டித்தார். அவன் செய்த பாவம் அவரிடத்திலிருந்து பிரித்து விட்டது. அவன் அந்த நித்திய ஜீவனை இழந்து விட்டான், தேவ மகிமையை இழந்து விட்டான். ஆனால் மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தன்னுடைய மகிமை கொடுக்கிறார். அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தேவ கிருபையையும் தேவ அன்பையும் மனிதன் எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்ற நிச்சயம் கிடைக்கிறது. பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஒருத்தன் ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போனான். கர்த்தர் என்ன பண்ணாரு? கல்லெறிய சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு சில நேரத்தில் ஜனங்கள் பாவம் ஏதோ சில காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியல. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு கல்லெல்லாம் எரிய சொல்றது இல்லை. கிருபையுள்ளவர், அவர் அன்புள்ளவர். தப்பு செய்யாதவங்களுக்கு கிருபையா? இல்லை, தவறு செய்தவர்களுக்கு, குற்றம் உள்ளவர்களுக்கு, எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு, மன்னிக்கப்பட கூடாதவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அதுதான் கிருபை. கர்த்தருடைய கிருபையையும் அன்பையும் மனிதன் பெற்றுக்கொள்கிறான். பிள்ளை என்ற உறவு இப்போது வந்துவிட்டது. வாழ்க்கை மரணத்தோடு முடிந்துவிடும் என்று உலக மக்கள் நினைக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. மரணத்திற்கு பிறகு 2 இடம் இருக்கிறது. ஒன்று பரலோகம், அடுத்தது நரகம். அந்த ஆத்மாவிற்கு உள்ளே இருக்கிற அந்த ஆவி, அந்த ஜீவன், அதற்கு மரணம் கிடையாது. அது அவரோடு போய் அவரோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு. இயேசுவை போல இன்றைக்கு அநேக மனிதர்கள் அன்பு, தாழ்மை, தியாகத்தோடு தொண்டு செய்கிறார்கள். அன்பு காட்டுகிறார்கள் மற்ற மனிதர்கள் மேல். தாழ்மையாக இருக்கிறார்கள். ஒன்றும் கூட பேச மாட்டாங்க. வாயை மூடிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்போ வாயை மூடிட்டு இருக்கணும்னு நமக்கு தெரியணும். பேசக்கூடாது.
இந்த வாயால கெட்டவங்க தான் இன்னைக்கு ரொம்ப பேர். பேசவே கூடாது, வாயை மூடிக்கணும். ஏசு அப்படிதான் இருந்தாரு. பெரிய பிலாத்து கேட்குறான், நீ பேசுறது இல்லையா, பேசாம இருக்க? ஆனா அவர் பேசல. பாருங்களேன், அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அது தொண்டு செய்வதற்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு, ஏதோ ஒரு சின்ன ஒரு சாப்பாடை கொடுக்க, ஒரு துணியை கொடுக்க, ஒரு வீட்டை போய் கட்டி கொடுக்க, ஏதோ சில காரியங்களை தேவ பிள்ளைகள் செய்கிறார்கள். அது எப்படி வந்தது? எல்லாம் சிலுவை தான். அது நமக்கு செய்ய தூண்டுகிறது. இந்த மீட்பின் வேலை ஆரம்பமாகிவிட்டது. எதையெல்லாம் அன்றைக்கு ஆதாம் இழந்தானோ அதை எல்லாத்தையும் மீட்கிற வேலை, மீட்பு, ரட்சிப்பு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் மீட்பின் வேலை இன்னும் முடியவில்லை. அதனால்தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே போயிடலாம், தூக்கியிருப்பாரு. ஆனால் மீட்பின் வேலையை அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். எதையெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதை நாம் எல்லோரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மீட்பின் வேலை ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, அவர் என்ன சொன்னாரோ அந்த போல வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு பவர் கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவரை போல வாழ, அவர் சொன்னது போல வாழ, அவர் என்ன உபதேசம் பண்ணி நமக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை போல வாழ முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போலவும், அவர் சொன்னது போலவும், அவர் உபதேசத்தை போலவும் என்னால் வாழ முடியும். என்னை தாழ்த்தி, என்னை அடக்கி, வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆமா. அடுத்தது, எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும், எல்லா பிசாசின் அதிகாரங்கள் மேலும் வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, சபை பிள்ளைகளுக்கு அவர் தலை, நாம் சரீரம். அவர் சொல்லிட்டாரு, போ துரத்து, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துங்கள். கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து அவர் மரித்து உயிர்த்ததுனால, பரலோகத்துக்கு போனதுனால பிதாவிடத்தில் கேட்டு நம்மேல் பரிசுத்தாவியை பொழிந்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதிலும் சாட்சிகளாயிருப்பீர்கள். என் நாமத்திலே புறப்பட்டு போங்கள், ஊழிய செய்யுங்க, பிசாசுகளை துரத்துங்க, சர்ப்பங்களை எடுங்க. நீங்க சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதேசம் மேல் கரங்களை வைங்க, அவர்கள் சொஸ்தமாவார்கள். சுவிசேஷம் அறிவிப்பது, இது அந்த காலகட்டம். இது மீட்பின் காலகட்டம், வார்த்தையை அறிந்து கொள்ளுகிற காலகட்டம், பரிசுத்தாவிலே நிறைந்து பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்கு செய்கிற காலகட்டம். அந்த காலகட்டத்திலே சபைகளை வைத்திருக்கிறார், உங்களையும் வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பட்ட பாடுகள், அவர் பரலோகத்துக்கு ஏறி தன்னை காட்டியது, அவர் நரக பாதாளத்திலே இறங்கி பிசாசுகளுக்கு சவால் விட்டது, பரதீசில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து பரலோகத்திலே கொண்டு போய் சேர்த்தது, இதெல்லாம் பெரிய காரியங்கள். இதை தியானிக்க வேண்டும். இதை விட்டுட்டு இப்படி இந்த அது அப்படி தேடி ஓடி அலைஞ்சு, நோ, புட் an end to all such things. வார்த்தையை கவனிங்க, வார்த்தையை படிங்க, ஒழுங்கா ஒவ்வொரு வாரம் வந்து ஆராதனையில் பங்கு கொண்டு பரிசுத்தாவிலே நிறைந்து வசனத்தை கேட்டு வார்த்தையின்படி நடக்க ஆரம்பியுங்கள். முழு வெற்றி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் நான் செய்ததை செய்வான், அதைவிட பெரிய காரியங்களை செய்வான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால அதை நோக்கி சபை முன்னேற கடவுது. ஓகே, காட் பிளஸ் யூ.